எந்தெந்த துறையில ஸ்கேம் நடக்குதுன்றத கமெண்ட்ல போட்டுருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, போராளி கிடையாது. என்னுடைய நேரத்தை ஒரு மணி நேரம் நான் ஒதுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்கேம் நடக்கிற துறைகள் நான் சொல்லிடுறேன். கோயில்களில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோயில்களிலுமே நேரடியாக ஜிபே வந்து வாங்க மாட்டாங்க. பிரசாதம் கவுண்டரில் ஜிபே டிரான்சாக்ஷன் வாங்க மாட்டாங்க. ஏன்? நாங்கள் வந்து டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா தரிசனத்துக்கு கொடுக்குறோன்னா 50 ரூபா கேஷாக தான் வாங்கிக்கிறாங்க. பிரிண்ட் அடிக்கக்கூடிய பேப்பர்கள் உண்மையா பொய்யா, இது போய் சேருதா, இதுக்கு பார்கோட் ஸ்கேனர் இருக்கா, இதுக்கு சரியான ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கா, ரிசீவிங் பேமெண்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அக்கௌண்டிங் சரியானதா, இத்தனை விசாரணையும் வந்து அரசு துறை பண்ணி ஆகணும். அது மட்டும் கிடையாது, ஸ்கேம் எந்தெந்த துறைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குன்ற உண்மைகளை நான் ஓப்பனா எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் சொல்றேன். 108 ஆம்புலன்ஸ்க்கு ஒரு கால் பண்றோம் அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு 5000 ரூபாய் அரசு ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்குது. ஜிவிகே எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு குரூப் கம்பெனிட்டு கொடுக்குது. 24 ஸ்டேட்லயுமே அந்த கம்பெனி வந்து ஆட்சியில எல்லா ஸ்டேட்டையுமே கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிப்புக்கு 5000 ரூபாய் கொடுத்து அவங்க வந்து நாங்க டெக்னாலஜி, போன் செக்டர், இந்த மாதிரி எமர்ஜென்சி டாக்டர்ஸ், நர்ஸு, டீசல், இது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. இது ஏன் ஒரு அரசா கையில் எடுத்துக்க மாட்டேங்குது? ஏன் அரசுகிட்ட சொந்தமா ஆம்புலன்ஸ் இல்லையா? இல்ல இந்த குத்தகைதாரர்களுக்கு எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க? ஏன்னா குப்பாடுறதுக்கு ஓனிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனிட்ட கொடுத்துருந்தாங்க. ஏன் அரசு துறை வந்து பிரைவேட் துறைகளுக்கு, கார்பரேட்டுக்கு நீங்க வந்து குத்தகைக்கு தரீங்க? ஏன் அரசு துறை சரியா செயல்படலன்ற காரணமா? இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு துறைகளிலுமே ஒளிஞ்சிட்டு இருக்க ஸ்கேம மக்கள் எல்லா துறைகளிலையும் ஒவ்வொருத்தவங்களா வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இந்த போஸ்ட்டை நீங்க பதிவு பண்ணி போட்டுட்டீங்கன்னா ஸ்கேம் ஒழிக்கப்பட்டுரும். ஸ்கேம் வர்றதுக்கு முதல் காரணமே என்னன்னா, எந்த ஸ்கேம் பண்ணாலுமே குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட முடியாது. லீகலைஸ்டான ஸ்கேமிங் நடந்துட்டு இருக்கு. கரமா கை நீட்டி வாங்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்கேம் விஜிலன்ஸ் ஆபீசர் வந்து பிடிக்க முடியும். ப்ரூவன் பண்ணக்கூடிய ஸ்கேம் மட்டும்தான் பிடிக்க முடியும். நான் ப்ரூவன் ஸ்கேம்ஸ் சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் வந்து இவங்க அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அரசு துறை அமைதியா இருக்கும், பிரைவேட் துறை வளர்ந்து நிற்கும். இது நான் ப்ரூவன் ஸ்கேம்ஸ். இந்த ஸ்கேம்ஸை எப்படி ஒழிக்கணும்னு கேட்டா, அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய நல்லவர்கள், நேர்மையாளர்கள் அந்த ஸ்கேம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பதிவேடு எடுத்து போட்டோம்னா ஃபர்ஸ்ட் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துடும். ஆமா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாச்சுனாலே அந்த ஸ்கேம் முதல்ல ஒழிக்கப்பட்டுரும். இல்லைங்க, இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கூடிய ஸ்கேம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், அந்த பணத்தை அவங்க திருப்பி தர மாட்டாங்க. உன்னால முடிஞ்சது பண்ணிக்கன்னுவாங்க. அப்போ சார் நான் பணமா கையில கொடுத்தேன், அவர் ஏமாத்திட்டாரு, உடனே போலீஸ் அதிகாரி சொல்லுவாரு, உனக்கு யாருப்பா கையில கொடுக்க சொன்னது, அக்கௌண்ட்ல கொடுக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. இப்போ அக்கௌண்ட்ல கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்கேம்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னுவாங்க. டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணி வாங்கினீங்களா, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன், கோர்ட்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் உன்னால கொடுக்க முடியாது, வாங்க முடியாது, போடா பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. செக்ல சைன் வாங்கணும், அந்த செக்ல அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணி சைன் வாங்கணும். அந்த செக்ல நீங்க வாங்கக்கூடிய சிக்னேச்சர்ல 3 மாசம் கழிச்சு அந்த செக் போய் போட்டுங்கன்னா 4 வேலிட் கிடையாதுன்னு ஆயிடும். அது ஒரு ஸ்கேம். ஸ்கேம் இந்தியா முழுக்க இருக்கு. நான் சொல்ற எனக்கு தெரிஞ்ச ஸ்கேம் சொல்றேன். ரெண்டாவது, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றோம்னா ஒருத்தர் பணம் கொடுக்கணும், எழுதி வாங்குறோம். கரெக்டா 3 வருஷத்துக்குள்ள திருப்பி அந்த டாக்குமெண்டேஷனை ரெனுவல் பண்ணி ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் போயிடும். மக்கள் நிறைய பேருக்கு உண்மைகள் தெரியாது. அரசு ஏன் விலைக்கு சொல்லலன்னு ஒரு கேள்வி போய் கேளுங்களேன். அரசு பேசாதே, அரசு பேசுனதே இல்லையே மக்கள்கிட்ட. ப்ராமிசரி நோட்னு ஒரு நோட் வந்து புக்கு கிடையாது, சும்மா சாப்பா கிடையாது. இது ஆன்லைன்ல நம்ம வந்து போட்டு அந்த பேரும் இந்த பேரையும் கொடுக்கறவங்க வாங்குறவங்களோட பேரை போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் தம்ப்நெயில் வச்சு இவ்வளவு அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன், இந்த அமௌண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி போட்டு ப்ராமிசரி நோட் வாங்கணும். அது மட்டும் கிடையாது, நோட்டரி ரிஜிஸ்டரில் போய் பணம் வாங்கினவர் நேரடியா வந்து புத்தகத்தில் கையெழுத்து போடணும். இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒழிக்கப்பட்டது. இந்த உண்மைகளை வெளியே சொல்லாம இருக்கிறது ஒரு ஸ்கேம். எத்தனை சட்டங்கள் இருக்கு, சட்ட முறைகள் இருக்குன்றது மக்களுக்கு சொல்லி இப்படி எல்லாம் சொன்னாதான் வந்து ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி தராம இருக்கிறது ஒரு ஸ்கேம். நான் வேகமா சொல்லிட்டேன், இதை நிதானமா சொல்றதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. ஸ்கேம் என்னன்னா, மக்களுக்கு போய் சேர வேண்டிய உண்மையான அறிவுகளை சொல்லாம இருக்கிறது மிகப்பெரிய ஸ்கேம். என்னென்ன துறைகள்ல எவ்வளவுக்கு எவ்வளோ இன்னும் மக்கள் ஆதாயப்பட வேண்டியது இருக்கு சொல்லாமே ஒழிக்கிறது, மறைக்கிறது ஒரு ஸ்கேம். ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துப்போம். எனக்கு தெரிஞ்சு 90% நான் பார்த்ததில்லை, 90% நான் சொல்றேன், மக்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தின நாலேஜ் கிடையாது. அரசு துறையில் இருக்கக்கூடிய மினிமம் ஒரு 1000 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. பல மரணிக்கக்கூடிய ஆட்கள் சார் எங்களுக்கு தெரியாது சார், செத்துட்டோம் சார், எங்க அப்பா செத்துட்டார் சார், எங்க அம்மா செத்துட்டார் சார், எங்களுக்கு தெரியாது சார். ஸ்கேம்ஸ். ஒரு 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி ஒரு எமர்ஜென்சிக்கு போன் பண்றோம், வந்து தூக்குறாங்க.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அட்மிட் பண்ணுவாங்க. சார் பக்கத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, 100 மீட்டர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. சார் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் எங்களால் கொண்டு போய் சரண்டர் பண்ண முடியும். ஸ்கேம். எதுக்காக இதை சொல்றேன்னா, எவ்வளவு துறைகள்ல ஏன் இந்த ஸ்கேம் வைக்கிறாங்க அப்படின்னா, சுத்த விடுறது, மக்களை சுத்த விட்டு குழப்பி விடும்போது மக்கள் யோசிக்கவே முடியாம போயிடும். ஸ்கேம். ஏன் யோசிக்க முடியாம போயிடும்னா, உன்னை நான் யோசிக்க வச்சுன்னா அடுத்த செகண்ட் நீ என்ன தூக்கிடுவல்ல. உண்மைதானே? சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் ஏன் மது பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தன்னு ஒரு கேள்வி கேட்டாப்புல. அவர் கேட்ட கேள்விகள் அது ஒரு உண்மையான கேள்வி. உனக்கு வெக்கமா இல்லையா 10 ரூபா எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து குடிக்கிற? ஸ்கேம். இன்னொரு முக்கியமான ஸ்கேம் என்னன்னா, 110 ரூபா கோட்டரை குடிச்சா அவன் கண்டிப்பா அவன் பிரெயின் பல்ஜ் ஆயிடும். மென்டலிஸ்டிக்கா எவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்காங்க. திருப்பி திருப்பி குடிக்கணும்னு கூடிய அடிக்ஷன் உருவாக்குறது ஸ்கேம். ஏன்? அவன் யோசிக்காமே இருப்பான். அந்த ஓட்டு நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். கேவலம் ஒரு ஓட்டுக்காக ஒட்டுமொத்த ஸ்கேம்ஸுமே மக்கள்கிட்ட குழப்பிட்டு இருக்கானுங்க. மக்களை தெளிவுபடுத்தாமையே இந்த ஸ்கேமுக்குள்ளேயே உள்ளே சொத்த விட்டாச்சுன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். உண்மையை பாருங்க, ஸ்விக்கி ஓட்டுறவனும் ரேபிடோ ஓட்டுற தம்பிகளும் அண்ணன்களும் ஏன் சுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, சார் தெரியல சார், அவங்களை குழப்பி விடுற காரணம் என்ன தெரியுமா? நீ சுத்திக்கிட்டே இருறா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. அவனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2% 3% பிரைவேட் பேங்க்ல லோன் வாங்கிடுவான். மொபிக்யூ பேங்க் கிடையாது, இந்த பிரைவேட் ஆன்லைன் ஆப்ஸ்ல மொபிக்யூக்குன்னு ஒரு கம்பெனி 3%, கிரெடிட் பின்னு ஒரு கம்பெனி, எல்லா கம்பெனிகளுமே இவங்க அதிக பர்சன்டேஜ்ல லோன் வாங்கிட்டு இவங்களால தவிக்க முடியாம கட்ட முடியாம தவிப்பாங்க. சார் நான் ஓடியதான் சார் ஆகணும். ஒவ்வொரு ஸ்விக்கி ஓட்டுறவங்களும் ரேபிடோ ஓட்டுறவங்களும், சார் நான் நிறைய பர்சனல் லோன் வாங்கிட்டேன், வேற வழி இல்லாம நான் கட்டிட்டு இருக்கேன். முத்தூட் பினான்ஸ்னு ஒருத்தர் 2% லோன், அதாவது இன்ட்ரெஸ்ட். இப்போ பேங்கிங் நாம்ஸ்ல இவங்க நினைச்சாங்கன்னா 60 பைசாவுக்கு, அதாவது மத்தவங்க 2% கொடுக்குறாங்க, 0.60 பைசுக்கு 50 பைசுக்கு கடன் கொடுக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு சின்ன சின்ன பேடிஎம் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய பேடிஎம்ல இருந்து ஒரு லோன் கொடுக்காங்கன்னா 2%. பேடிஎம் மிஷின் உடைய பாக்ஸ் உடைய வாடகை 150 ரூபா. எவ்வளவு ஸ்கேம்! இதெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அரசு மட்டும்தான். அரசு இந்த ஸ்கேம்லாம் மக்களுக்கு சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நியாயப்படுத்தி வன்முறைப்படுத்தி இவ்வளவுதான் பண்ணணும். மக்கள் பறித்து வச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மக்களால முடியாம கை தூக்கிடுவாங்க. மக்கள் பாவம் பவுன்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பவுன்ஸே ரிப்பீட்டடா 2-3 வாட்டி பவுன்ஸ் பண்ணுவாங்க. கேட்டா, சார் நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, ஒரு பவுன்ஸோட சார்ஜஸ் 500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வாங்குறாங்க. ஸ்கேம். மினிமம் பேலன்ஸ் மைனஸ் பேலன்ஸ்ல எல்லாருக்கும் தெரியும். கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து சார் எடுத்துட்டாங்க சார், மைனஸ்ல எடுத்துட்டாங்க சார், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து மைனஸ் எடுத்துட்டாங்க சார். ஸ்கேம். கண்டிப்பா இது ஒரு ஸ்கேம். இந்த மைனஸ் பேலன்ஸ் இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எவ்வளவு வருஷக்கணக்கில் 1000 கோடி 2000 கோடி வருமானங்கள் காட்டுறாங்க. எங்களுக்கு மைனஸ் பேலன்ஸ் சார்ஜஸ் 2000 கோடி கிடைச்சிருக்கு. ஸ்கேம். கவர்மெண்ட் துறைகள்ல என்னென்னலாம் கையில் எடுத்து மக்களை தெளிவுபடுத்தணும்னு ஒரு ஆய்வு அறிக்கையை மாசம் மாசம் நீங்க மக்களோட பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்னா ஸ்கேம்லெஸ் இந்தியாவை, ஸ்கேம்லெஸ் தமிழ்நாடா மாறிடும். ஸ்கேம் அதிகம் செய்ய 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 மக்கள் பிச்சுக்கிட்டு இருக்காங்க, மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஸ்கேம் லிஸ்ட் என்னன்றதை நீங்க மென்ஷன் பண்ணி பேசுங்க, வீடியோ எடுத்து போடுங்க. நன்றி.